விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது அஷ்டம குருவாக இருக்குது. அப்போ 8ல் குரு இருந்தால் என்ன, அஷ்டம குருவாக இருந்தால் ஐயோ பணம் செலவாயிடுமே அப்படியெல்லாம் இல்லை. குழந்தைகளுக்கு நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. குழந்தைங்களை ஒரு நல்ல போர்டிங் ஸ்கூலில் சேர்க்குறீங்க, நல்ல ஹாஸ்டலில் சேர்க்குறீங்க, குழந்தைய அடுத்த லெவலுக்கு படிக்க வைக்க போகிறீங்க. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய அமைப்பாக இருக்கும். பொதுவாகவே குரு 6, 8, 12 எந்த இடங்களில் இருந்தாலும் அவரோட பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மகத்துவம் ஜாஸ்தி. அப்போ 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு மறைஞ்சால் என்ன ஆகும்னா, பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செலவுகளையும் கொடுக்கும். அப்போ இதை சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிடுறது நல்லது. வீடு, மண், மனை, வாகனம், அதே போல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்போ பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட அபரிவிதமான நகைகள் இருக்குது, நிறைய நான் நகை வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் பேங்க் லாக்கரில் வச்சு அந்த லாக்கருக்கு பணம் கட்டிகிட்டே வாங்க. காரணம் என்னென்னா, 8ஆம் இடங்கிறது மறைவு. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை நீங்கள் பேங்க்கில் வச்சு நீங்கள் பாதுகாக்கும்போது இந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் வீண் விரயமாவதை தடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையும்.